தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கணக்கில் வராத 3.63 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி போல்பேட்டை பகுதியில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் பல்வேறு பத்திரப்பதிவுகளுக்கு பொதுமக்களிடமிருந்து அலுவலர்கள் லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனால் சென்ற மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கீழூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சோதனை செய்து கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்காக லஞ்ச பணம் கைமாற இருப்பதாக தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பாலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் 3வது மாடியில் இருக்கும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை செய்தனர். அப்போது அங்கு கணக்கில் வராத 3.63 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருப்பதை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இது தொடர்பாக மாவட்ட பதிவாளர் சதாசிவம் மற்றும் புதுக்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலகத்தின் உதவி பத்திரப்பதிவு அலுவலர் செல்வக்குமார் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே அலுவலகத்தில் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.